ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் நல்ல எண்ணெய் நிறைந்த மசாலா ஃபுல்லாக சோக்காகிற மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் தான் செய்ய போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு முக்கியமானதே அந்த சீக்ரெட் மசாலா தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய், 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், வரமல்லி, வெள்ளை எள்ளு, வேர்க்கடலை எல்லாம் நம்ம 2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் கத்திரிக்காய் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தான் பார்த்துக்கோங்க. புளி ஒரு 2 லெமன் சைஸ் எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள், நல்ல எண்ணெய், அப்புறம் மசாலா பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம அந்த மசாலா என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய். அதில் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் வேர்க்கடலை நல்லா போட்டு வறுத்துக்குங்க. அப்புறம் 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்குங்க. கொஞ்சம் பொரியட்டும். மல்லி 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு சிம்மில் வச்சு கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு 1/4 மூடி மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஆஃப் பண்ணிவிடுங்க தேங்காய் போடும்போது. கடாயை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காவை நல்லெண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, கத்திரிக்காய் இப்போது எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக கலர் மாறி இருக்குது. இப்போ அதே கடாயை எடுத்து வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம், எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். மிளகாய் போட்டுக்கலாம். நான் ஒரு 5 மிளகாய் போட்டிருக்கேன். பூண்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்திக்கலாம். நம்ம எடுத்து வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி மசாலா போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கொதி வரட்டும். இந்த மாதிரி கலந்து விடுங்க. சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. பாருங்கள், நல்ல கலர் மாறி வந்திருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். புளி ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா கலருங்க. கொதி வரட்டும். தண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்புறம் கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஈஸியான சூப்பரான ரெசிபி வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.